மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, எல்லாத்துக்கும் நீர் வாஞ்சி உள்ளவராக இருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். இப்போ கூட நகோமி எல்லாரும் நல்லா டீம் ஒர்க் பண்ணி ஆயத்தப்படுத்தி அந்த ப்ரோக்ராமை கேரி ஆன் பண்ண உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இப்படிய வல்லமைக்காக ஸ்தோத்திரம். பிரதர் ஸ்டான்லி, சிஸ்டர் ஜோதி எல்லாம் பிரயாசப்பட்டு ஈவினிங்கும் 2 ப்ரோக்ராம் Thursday அண்ட் ஃப்ரைடே வச்சிருக்கிறதுக்காக ரொம்ப நன்றி. நிறைய ஆசீர்வதியம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். ஆமென். தேங்க்யூ ஆண்டி. எஸ் அப்பா. ஓகே. பிரியமானவர்களே, இந்த தினத்தை நம்ம மத்தியில பிரதர் ஜான் இணைந்து தன்னோட அனுபவிச்சு பகிர்ந்து கொள்ள இருக்காங்க. பிரியமானவர்களே, ஜெபத்தோடு கூட சர்ச்சைக்கு கடந்து செல்வோம். ஓவர் டு பிரதர் ஜான். ஆண்டவருடைய நாமத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். நான் ஒரு இந்து குடும்பத்துல ஆண்டவர் அறியாத என் தாய் தகப்பமார் இருந்த பொழுது இந்து குடும்பத்துல நான் பிறந்து வளர்க்கப்பட்டேன். முதலாவது நான் எப்படி ஆண்டவருக்குள்ளாக வந்தேன் என்பது, எங்க அப்பாவை ஆண்டவர் தொட்டு குணமாக்குனாரு. எப்படின்னா, நாங்க திருப்பதிக்கு சைக்கிளே எங்க அப்பா சென்னையில இருந்து திருப்பதிக்கு கூட்டிட்டு போவாரு. கூட்டிட்டு போய் அங்க கூட்டிட்டு போறதும் சரி, விக்கிரக ஆராதனையை வணங்குறதும் எல்லாமே நாங்க பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். பாஸ்டரு பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கும்போது எங்க வீட்டுக்கு பக்கத்து தெருவில் அந்த ஸ்பீக்கரை வச்சு சொல்லிட்டே இருப்பாங்க, பிரசங்கிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ எங்க அப்பா கெட்ட வார்த்தையில திட்டுறதும் சரி, அந்த ஸ்பீக்கர் மேல கல் எறிவதும், அந்த மாதிரி எங்க அப்பா ரொம்ப ஆண்டவருக்கு விரோதமா பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ பயங்கரமா ஹிந்துவா இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு சில நாளுக்கு அப்புறம் வந்து டிசம்பர் 31 அன்னைக்கு எல்லாருமே சர்ச்சுக்கு போவாங்க. அன்னைக்கு நைட்டு நிறைய பேர் வந்து சைக்கிள் மிதிச்சுட்டு அப்படி ஜாலியா போவாங்க. அந்த நேரத்துல எங்க அப்பா உடைய ஃப்ரெண்டு சர்ச்சுக்கு போயிட்டு கொண்டு இருந்தாரு. எங்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நானும் போறேன், நீங்க வரதா இருந்தா வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா சர்ச்சுன்னு சொன்னா அவர் வரமாட்டாருன்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவர் சைக்கிள்ல ஏறி உட்காந்துட்டாரு. சர்ச்சில் ஹெட் குவார்ட்டர்ல ஃபெலோஷிப்க்கு அங்கே போய் உட்கார வச்சு தான். ஆனால் அந்த சர்ச்சுக்கு போகும்போதே எங்கள் அப்பா நல்லா ட்ரிங்க்ஸில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது ஏது நடந்தது தெரியாது. எங்கள் அப்பாவுக்கு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா அதுலேருந்து விடுதலை பெற்றாரு. அதுலேருந்து மாற்றம் வந்தது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பிரதர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஸ்டோர் போகிற மீட்டிங்குக்காக போகணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவை அழைச்சிட்டு போனாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது எடுத்துனாங்க. அப்பாவை கூட்டிட்டு போனோம்னா அங்கே 6 நாள் மீட்டிங் நடக்கும் இல்லைங்களா? அப்போ 6 நாள் மீட்டிங் நடக்கும்போது டிக்கெட் ஸ்பேரும் சரி, 6 நாள் சாப்பாடும் சரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பொறுப்பேற்றுக்கிட்டு எங்கள் அப்பாவை கூட்டிட்டு போனாங்க. அந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் போதே எங்க அப்பா இன்னும் ஆழமாக தொடப்பட்டு, எங்க அப்பா அந்த மீட்டிங் போகும்போதே எங்க அப்பா சிகரெட் பேக்கெட்டோட தான் போனாரு. அந்த வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை கேட்க கேட்க எங்க அப்பாவுடைய இருதயம் தொட்டு ரட்சிக்கப்பட்ட அந்த நேரத்துல அந்த சிகரெட் எல்லாமே எடுத்து முறுக்கி எல்லாம் பிச்சு எரிஞ்சுட்டாரு எங்க அப்பா. அதுக்கப்புறம் ஆண்டவரா தெரிஞ்சுக்கினாங்க. அதுக்கப்புறம் நான் சின்ன வயசுல இருந்து, எனக்கு 9, 10 வயசு இருக்கும் அப்போ. நான் சின்ன வயசுல இருந்து சர்ச்சுக்கு போய் கொண்டு வந்துட்டு கொண்டுதான் இருப்பேன் தவிர எனக்குள்ள எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. எங்க அப்பாவுக்கு பயந்துதான் சர்ச்சுக்கு வரக்கூடியவனா இருப்பேன். எங்க அப்பா எங்க திட்டுவாரு, அடிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் சர்ச்சுக்கே வரேன் தவிர எந்த ஒரு ஆசையோட நான் வரதே கிடையாது. டிவி பார்க்குவேன், சினிமா பார்க்குவேன். நான் பக்கத்து வீட்டில் போய் சினிமா பார்ப்பேன். எங்க அப்பா வந்து சினிமாலாம் பார்க்கக்கூடாது, அது நம்ம சர்ச்சுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொல்லுவாரு. கேட்காம திருட்டுத்தனமா போய் பக்கத்து வீட்டில் போய் டிவி பார்க்குறது, சினிமா பார்க்குறது, எங்க அப்பா வர நேரம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். அப்படியாக சினிமா பார்க்குற எல்லாமே இருந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போக போக அங்க பிரதர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, தம்பி நீ ரட்சிக்கப்படணும், நீ மனம் திரும்பணும் தம்பி, நீ இத்தனை வருஷமா நீ வந்துட்டே இருக்கிற அப்படின்னு சொன்னாங்க. அவங்க இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு சொல்லியே நான் சில நாள் வந்து வராம இருந்துட்டேன் சர்ச்சுக்கு.
அதுக்கப்புறம் வந்து ஜெபம் பண்றியா, வேதத்தை வாசிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்களேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப அது கஷ்டமா இருந்தது. அது மாத்திரம் இல்லாம மீட்டிங் முடிஞ்ச உடனே மெசேஜ் இன்னைக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது எனக்கு சொல்ல தெரியாது. அது நான் கேட்கவும் மாட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கேட்பாங்க, தம்பி நீங்க மனம் திரும்பி நீங்க ரட்சிக்கப்படணும். அப்பதான் நீங்க பரலோகத்துக்கு நீங்க போக முடியும். ஆண்டவர் உங்களை மன்னிப்பாருங்க. இப்படியே இருக்கக்கூடாது ரொம்ப நாளைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் நிறைய பேர் வந்து சாட்சி சொல்லுவாங்க. அந்த சாட்சி சொல்ற அந்த நேரத்துல எனக்கும் ஆசையா இருக்கும். நானும் ரட்சிக்கப்படணும். நானும் இதே போல மனம் திரும்பணும். நானும் கூட இதே மாதிரி சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள வாஞ்சதான் ஆசையா தான் இருக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயம் மாத்திரம், இவங்க பாவத்தை வந்து ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரிடத்துல ஒத்துக்கிறேன். ஆனா இது மனுஷன் கிட்ட போயிட்டு சரி செய்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அது எப்படி நான் போய் மனுஷங்கிட்ட போய் ஒப்புரவாகணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் சினிமா பார்க்கறதும், ஆபாச படங்களை பார்க்கறதும், ஆஹ் அம்மாவுக்கு தெரியாம அப்பாவுக்கு தெரியாம காசு இருக்கிறதும், டிக்கெட் இல்லாம பஸ்ல போயிருக்கிறேன். ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி போய் லீவ் லெட்டர் எல்லாம் கொடுத்துருக்கிறேன். இப்படியாக ஒவ்வொரு காரியம் எங்க சித்தப்பாவை அடிச்சிருக்கிறேன். எங்க அண்ணன் தம்பிங்களை அடிச்சிருக்கிறேன். ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிச்சிருக்கிறேன். கெட்ட வார்த்தைகளை பேசியிருக்கிறேன். சினிமா பாட்டுகளெல்லாம் பாடியிருக்கிறேன். இதெல்லாம் நிறைய விஷயங்கள். இதெல்லாம் இருக்கும்போது இது எப்படி நான் அப்பா கிட்ட எல்லாம் நான் சொல்லுவேன் செய்வேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தயக்கமாவும் இருந்தது. ஒரு பயமாவும் இருந்தது. அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே ஆஹ் இந்த பாவத்தை எல்லாம் வந்து நான் அறிக்கை செய்யறேன். என்னோட நீங்க பேசுங்க ஆண்டவரே. நான் ரெடியா தான் இருக்கிறேன். நீங்க என்னோட பேசுனீங்கன்னா நான் இந்த பாவத்தை போய் நான் அறிக்கை செய்யறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணி கேட்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஆஹ் அன்னைக்கு புதன்கிழமை மீட்டிங்ல நான் போயிருந்தேன். அப்போ அங்கிள் மூலமாக மெசேஜ் மூலமாக ஆண்டவர் என்னோட பேசினாரு. உபாகமும் 23 21 22 நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமா உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாகும். நீ பொருத்தனை பண்ணியிருந்தால் உன்மேல் அந்த பாவம் இராது அப்படின்ட்டு, பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னோட இந்த வசனம் பேசின உடனே உடனே நான் அந்த நிமிஷமே எங்க அப்பாவிடத்துல நான் போய் மன்றாடி அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அப்பா நான் இந்த மாதிரி தப்பு செஞ்சேன், இந்த மாதிரி பண்ணிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி எங்க அப்பா கிட்ட கேட்கும்போது எங்க அப்பா என்னை மன்னிச்சு என் தலைமையில கையை வச்சு ஜெபம் பண்ணாரு. அதுக்கப்புறம் சர்ச்சில் ஒரு அங்கிள் கிட்ட நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த அங்கிள் கிட்ட எவ்வளோ போய் சொல்லியிருக்கிறேன். அந்த அங்கிள் கிட்டே நான் போய் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். அங்கிள் இந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட நிறைய போய் சொல்லியிருக்கிறேன், என்னை மன்னிச்சிடுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லும்போது அங்கிளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அங்கிள் எனக்காக ஜெபம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சில நாளுக்கு அப்புறம் ஆஹ் ஆஹ் எங்க ஆண்டவர்கிட்ட வந்து நான் கேட்டேன், ஆண்டவரே நீங்க என்ன ரட்சித்திருக்கிறீங்க இல்லையா, என்னோட நீங்க பேசுங்க ஆண்டவரே, நீங்க ரட்சித்து என்னோட பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 42வது வசனத்துல இயேசு அவனை நோக்கி நீ பார்வையடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றார். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொன்ன உடனே எனக்கு எவ்வளோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அன்னைக்கு முழுவதும் ஏதோ ஒரு என்னை விட்டு ஏதோ போனது போல நான் உணர்ந்தேன். அதே போல அன்னைக்கு முழுமையாகவே வந்து இந்த ஒயின் ஷாப் கிட்ட யாராவது நின்னாலும் சரி, யாராவது பார்த்தாலும் சரி, அவங்களெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப எனக்கு அழுகையா வரும். இவங்களும் ஆண்டவரை ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினாரு.
அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணி கேட்டேன், ஆண்டவரு இன்னொரு தடவை என்னோட பேசுங்க ஆண்டவரு, இது உங்களுடைய நாம மகிமைக்காக நான் கேட்கணும், கேட்கிறேன் ஆண்டவரு. இன்னொரு விஷயம் நான் என்னோட பேசுங்க, என்னை ரட்சிப்பீங்க ஆண்டவரு, நீங்க ரட்சிப்பீங்க எனக்கு. நான் உண்மையே நான் நம்புறாண்டு விசுவாசமா இருக்கிறேன். அதே சமயத்துல இன்னொரு விஷயம் என்னோட பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல ஆண்டவர் மறுபடியும் என்னோட ரட்சிப்பின் நிச்சயத்தை எனக்கு கொடுத்தாரு. சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினாரு. இப்படி பேசின உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் சில நாட்கள் அப்புறம் எங்க அம்மா ஒரு வீசிங் ப்ராப்ளத்தினால அவங்க இறந்துட்டாங்க. இறந்த உடனே எனக்கு மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் கூட மேரேஜ் பண்ணணும்னு இருந்தா கூட எனக்கு விருப்பம் இல்லாம இருந்தது. எதனாலன்னா, நான் படிச்சது 10th கிளாஸ் தான். எங்க வீடும் வந்து ரொம்ப சின்ன வீடு. நான் மேரேஜ் பண்ணிக்கினா கூட எனக்குன்னு வீடு, சொந்த வீடு எங்கேயும் இல்லையே. மேரேஜ் பண்ணிக்கினா கூட நான் இந்த வீட்டில் எப்படி இருக்கணும்? நான் ஒரு வேலைக்கு போனால் கூட என்னுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஒரு 12,000 13,000 தான் சேலரியை கொடுப்பாங்க. அதை வச்சு எங்காவது வாடகைக்கு போனால் கூட நான் அதை சமாளிப்பேன், செய்ய முடியும். எனக்கு சம்பாதிக்கிறது எல்லாமே வாடகைக்கு இதுக்கே போயிடுமே அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆலோசனைலாம் இப்படியே தான் இருந்துகிட்டே இருந்தது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் எனக்கு சொன்னாங்க, தம்பி நீ வந்து மேரேஜ் பண்ணணும், அம்மா இறந்துட்டாங்க, அதே கவலையிலே அதே துக்கத்திலே நீ இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி, நீ வந்து உனக்கு ஒரு துணைவி தேவை, நீ ஜெபம் பண்ணு, இல்லை நான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு, ஆண்டவர் என்ன சொல்றாரு பாரு அப்படின்னு சொல்லும்போது, நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, என்னுடைய நிலைமை இதுதான் ஆண்டவரே, நான் இந்த மாதிரி மேரேஜ் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. நான் என்ன பண்றது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர், நீ வாய்க்காலை விட்டு நான் உன்னை நிரப்புவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னோட இந்த வசனத்தின் மூலமாக பேசினாரு. உபாகமம் சாரி நீ வாய்க்காலை விட்டு நான் உன்னோட நான் உன்னை நிரப்புவேன்னு சொல்லி ஆண்டவர் அங்க பேசின உடனே எனக்கு ரொம்ப அந்த வசனத்தை கொண்டு அண்ணகிட்ட நான் சொன்ன உடனே அதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மா கிட்டையும், சாரி எங்க அண்ணக்கிட்டையும் எங்க அப்பா கிட்டையும் சொன்னேன். அப்பா சரிங்கப்பா, நான் மேரேஜ்க்கு ஓகே தான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சொன்ன உடனே அவங்க பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட பெண்ணா இருக்கணும் ஆண்டவரே, மனம் திரும்பின பெண்ணா இருக்கணும், அப்படி இருந்தா எனக்கு ஓகே தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எங்க அப்பா கிட்ட அண்ணன் கிட்டையும் சொன்னேன். அதே மாதிரி அவங்க ஓகேன்னு சொல்லி எனக்கு ஒரு பொண்ணை பார்த்தாங்க. பொண்ணை பார்த்த உடனே அவங்க எனக்கு சொன்ன, பொண்ணை பார்த்த பிறகு ஆண்டவர்கிட்ட நிச்சயம் கேட்டேன், ஆண்டவரே இந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ள உமக்கு இஷ்டமா ஆண்டவரே, உம்முடைய சித்தமா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் வாக்குத்தத்தம் ஏசையா 33ஆம் அதிகாரம், நம்முடைய பண்டிகை 33ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, நம்முடைய பண்டிகை ஆசரிக்கப்படும் நகரமாகிய சியோனை நோக்கி பார், உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாவரமாகவும் சேர்க்கப்படாத கூடாரமாகவும் என்றைக்கும் பிடுங்குவதுமில்லாதின் கயிறுகள் ஒன்றும் அருந்து போவதுமில்லைன்னு சொல்லி ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் பேசினாரு. எனக்கு இந்த மேரேஜுக்கு இன்னொரு வாக்கு தத்துவம் இன்னொரு பிரதரும் எனக்காக வாக்கு தத்துவம் எடுத்து சொன்னாரு. அதே ஏசாயா 35ஆம் அதிகாரத்துல, வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும், அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த கழிப்புடன் பாடும், லீபோனின் மகிமை கத்தல் தாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும் சொல்லி ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக எனக்கு உறுதிப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் உறுதிப்படுத்தினாரு. ஆந்திராவில் எங்களுடைய மேரேஜ் நடந்தது. மேரேஜ் நடந்த சில நாட்களுக்கு அப்புறம் அங்கே போன உடனே எங்கள் மனைவிக்கு அங்கே கவர்மெண்ட் ஜாப் கான்ட்ராக்டில் அங்கே கிடைச்சது. இங்கே கிடைச்ச பிறகு
சில மாசங்களுக்கு அப்புறம் அந்த ஜாப்ல இருந்து எடுத்துட்டாங்க. கான்ட்ராக்ட் முடிஞ்சதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்றது, ஏது பண்றது தெரியல. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா, ரட்சிக்கப்பட்ட பெண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா ஒரு நாள் வந்து மேரேஜ் முடிஞ்சு ஒரு 3 நாள் கழிச்சு நாங்க குடும்ப பிரேயருக்காக உட்காரலாம், நம்ம ஜெபம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது உட்கார்ந்தாங்க. ஆனா அவங்களுக்கு ஜெபமே பண்ண தெரியல. ஏன் ஒரு ரட்சிக்கப்பட்ட பெண்ணு, மனம் திரும்பின பெண்ணுன்னு சொன்னாங்களே, இப்படியாக எப்படி ஜெபமே பண்ண தெரியலையே உங்களுக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆண்டவர் இடத்துல நான் அழுதேன். ஆண்டவரே, ஆஹ் ரட்சிக்கப்பட்ட பெண்ணா இருந்தாதான் எனக்கு ஓகே சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்லியிருந்தேன். ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல நான் கேட்டேன். ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணேன். அதுக்கப்புறம் என் மனைவி என்னுடைய சாட்சி, மனைவி கிட்ட என்னுடைய சாட்சி பகிர்ந்து கொண்டேன். என்னுடைய வழக்கங்கள்லாம் என் மனைவி பார்க்குறாங்க. நானும் சின்ன வயசுல இருந்து சர்ச்சுக்கு போறேன் வரேன். ஆனா இந்த மாதிரி நான் பார்க்கல, இந்த மாதிரி கேட்டது கிடையாதுன்னு சொல்லி, இந்த மாதிரி நடந்தது கிடையாதுன்னு சொல்லி என்னை என்னை பார்த்துட்டே வந்தாங்க. நம்ம வேதத்தை வாசிக்கிறதும் ஜெபம் பண்றதும் ஆஹ் அப்புறம் எல்லாத்தையும் ஜெபம் பண்றதும் பாவத்தை அறிக்கை செய்யணுன்ற சொல்றதும் எல்லாமே என் மனைவிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதுக்கப்புறம் என் மனைவி வேலைக்கு போன பிறகு நான் கீழே புரண்டு அழுதுட்டேன் ஒரு நாள். என் மனைவி ரட்சிக்கப்படணும்னு சொல்லி, அவங்க எப்படியாவது ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கீழே புரண்டு சின்ன பையன் மாதிரி அப்படியே புரண்டு நான் அழுதுட்டேன். அதுக்கப்புறம் மனைவி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜெபமே பண்ண தெரியாதவங்க அவங்க ஜெபம் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவருக்குள்ளாக மெல்ல மெல்ல வந்தாங்க. ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க ரொம்ப ஊக்கமாக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோட அம்மா ஒவ்வொரு பாவத்தையும் நீ சின்ன வயசுல இருந்து என்ன தப்பு பண்ணியோ அது எல்லாமே ஒரு பேப்பர்ல எழுதுமா. அது எழுதானா ஆண்டவர் ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் உனக்கு காமிப்பாரு, எல்லாமே எழுதிட்டு ஆண்டவருடைய பாத சன்னிதானத்துல வேமா. அதுக்கப்புறம் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாருன்னு சொல்லும்போது என் மனைவி அதே போல ஆஹ் ஆஹ் எழுதி அவங்களும் ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தும்படியாக உதவி செய்தாரு. ஆஹ் அவங்க செய்த எல்லா பாவத்தையும் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் யார் யார்கிட்ட போய் ஒப்புரவாகணுமோ ஒப்புரவாகிறதுக்கு உண்டான எல்லா காரியத்தையும் அவங்க சரி செய்து அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, மனம் திரும்பினாங்க. எனக்கு ஆஹ் அதுக்கப்புறம் வந்து ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆஹ் இப்போ நாங்க குடும்பமா சேர்ந்து நாங்க ஜெபம் பண்றோம், சந்தோஷமா இருக்கிறோம். நாங்க இப்போ சென்னையில தான் வந்திருக்கிறோம். சென்னையில இருந்து ஒரு வாடகை வீட்டுல இருந்து எந்த ஒரு ஆஹ் இங்க சென்னைக்கு வந்த பிறகு கூட ஆண்டவர் எங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை எங்க மனைவிக்கு கொடுத்தாங்க. ஆஹ் நானும் சின்ன ஒர்க்கெல்லாம் செஞ்சுட்டு வீட்டிலே தான் இருக்கிறேன். ஆண்டவர் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. பிரிமானவர்களே, ஓகே பிரதர், பிரிமானவர்களே, ஒரு அற்புதமான சாட்சி நம்ம தேவன் இன்னைக்கு பகிர்ந்து கொடுத்த பிரதருக்காக தொடர்ந்து ஜெபிச்சுக்கோங்க. தேவன் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு வாரமும் எவ்வளவு அற்புதமான சாட்சிகளை தந்து வர்றார் பிரிமானவர்களே. பிரதரோட வாழ்க்கையிலையும் கூட எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலையும் கூட தேவனை தெரிந்து கொள்ளவும், தேவனுக்காக ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு ஒரு முன்மாதிரியா வாழவும், தன்னோட மனைவிக்கு ஒரு முன்மாதிரியா இருந்து தன் மனைவியை ரட்சிக்கப்பட வைக்கிறது பெரிய காரியம் பிரியமானவர்களே. இப்படி அற்புதமா தேவன் நடத்தின கிருபைக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கலாம். அவங்க அப்பாவை தேவனை அறிந்து கொண்டு பிறகு இவர் அறிந்து கொண்டு அந்த கஷ்டமான சூழ்நிலைகளோட தேவனை எவ்வளவு அற்புதமா நடத்தியிருக்கிறார் குடும்பத்தை. இப்ப அது கூட நல்லபடியாக மனைவிக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் தந்து தேவனை அற்புதமா ஆசீர்வதித்திருக்காரு பிரியமானவர்களே. பிரதருக்காகவும் பிரதரோட குடும்பத்திற்காக நீங்க தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன் பிரியமானவர்களே. பிரதரோட தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் தாமே சந்திக்கும்படியாக இன்னும் அதிகமாக நீங்க தனி ஜெபங்களையும் ஜெபிக்கும்படியாக தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். இப்ப இது கூட கேட்டு சாட்சிக்காகவும் கேட்க போற தேவனுடைய வார்த்தைக்காகவும் நம்மளோட மத்தியிலையும் கூட தேவனுடைய வார்த்தைய இங்க மேரி கிட்டினாக்கா தேவனுடைய வார்த்தை கொடுக்க இருக்காங்க பிரியமானவர்களே. ஜெப இப்ப இது கூட கேட்டு சாட்சிக்காகவும் கேட்க போற தேவனுடைய வார்த்தைக்காகவும் யாராவது ஒருத்தர் ஜெபிக்கும்படியாக தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன்.
ஐரின் ஆண்டி, லதா ஆண்டி. அம்மா சுரேஷ் ஜெபிக்கிறம்மா. ஓகேங்க. அன்புள்ள பிதாவே, இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. தகப்பனே, விசேஷமாக ஆண்டவரே, நீர் ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில நீர் தெரிந்து கொள்ளுகிற விதம் வித்தியாசமா இருக்கிறதுக்காக நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஆண்டவரே. விசேஷமாக தம்பி ஜானை நீர் ஆண்டவரே ஆச்சரியமான விதத்துல ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவர்களாக பெற்றவர்கள் இருந்த போதிலும் ஆண்டவரே அவர்கள் எவ்வளோ இந்து பக்தி வைராக்கியத்துல இருந்து எவ்வளோ கிண்டலும் கேலியும் பண்ணிக்கிட்டு எதிர்த்திருந்த ஒரு தகப்பன். ஆனாலும் அவர் ஆண்டவரே ஆச்சரியமானத்தில் அவரை ரட்சித்து அவருடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமா உபயோகரமா வைத்தீர். அது மாத்திரம் இல்ல, பிள்ளைகளையும் உமக்குள்ளா நடத்தணும் சொல்லி எவ்வளோ அவர் பிரயாசப்பட்டாரு ஆண்டவரே. குடும்பத்தாருக்காக அவர் பிரயாசப்பட்டாரு, அதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் மேல ஜான் ஆண்டவரே எவ்வளோ வருடங்களாக ஃபெலோஷிப்புக்கு வந்த போதிலும் ஆனால் அந்த மனம் திரும்புதலுக்குள்ளாக அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக வராது இருந்தது. ஆனாலும் பிறகு உணர்வடைந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்படும்படியாக செய்தீர், அதற்காக நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஆண்டவரே. எவ்வளோ குடும்பத்துல கஷ்டம் ஆண்டவரே. ஆண்டவரே சூளை என்ற ஒரு பகுதியில அவங்க குடும்பம் சின்ன ஒரு வீட்டுல இருந்தாலும் எவ்வளோ ஆண்டவரே தம்பியுடைய வாழ்க்கை எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமா இருந்ததுக்காக நன்றி சொல்லி துதிக்கிறேன். அவங்களுக்கு கூட தம்பி கூட 2 அண்ணங்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே. அந்த 2 அண்ணங்களுக்கும் எவ்வளோ ஒரு முன்மாதிரியாக சாட்சியாக எத்தனையோ வித்துல ஆண்டவரே தம்பியுடைய வாழ்க்கை ஆண்டவரே தன்னுடைய அண்ணன்மார்களுக்கு ஆண்டவரே பணிவிடை செய்யவும், தன் தாயாருக்கு பணிவிடை செய்யவும் ஆண்டவரே குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் நீர் வைத்தீர் ஜான், அதுக்காக நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரம் இல்ல ஆண்டவரே, தம்பிக்கு கொடுத்த எல்லா தாளந்துகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளோ ஆண்டவரே ஹெட் குவார்டர்ஸ்ல ஆண்டவரே தகப்பனே நம்முடைய ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவரே விட்சன் பால் அங்கிளுக்கு எவ்வளோ உதவி செய்துன்னு அநேக தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தேவரீர் ஆண்டவரே உதவியா இருக்க செய்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். மூத்த ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவரே எவ்வளோ வேலைகளை செய்து தாழ்மையோடு அவர்களுக்கு பணிவிடை செய்யும்படியான கிருபை கொடுத்தீர், அதற்காக நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமே இல்லாதபடி ஆண்டவரே தகப்பனே உடைய சித்தத்தை செய்ய காத்திருக்கும் பொழுது ஆண்டவரே உடைய சித்தத்தை நீர் வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. திருமணத்துல ஆண்டவரே அந்த தம்பி ஆண்டவரே திருமணத்துல அந்த ரட்சிக்கப்பட்ட பெண்ணை வேணும்னு சொல்லி நான் கேட்டேன். ஆனா இப்படி ஆட்சியை சோர்ந்து போகும்போது மறுபடியுமாக நீர் தம்பியோடு நீர் பேசி பலப்படுத்தி ஆண்டவரே மனைவியை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தும்படியான ஒரு கிருபை சாட்சியுள்ள வாழ்க்கை கொடுத்தீர். எப்படி இதை நினைக்கும் பொழுது ஆண்டவரே எப்படி தானியேலியா ரட்சிக்கப்பட்டு இருந்தார், ஆனா தானியேலி அம்மாவோ ரட்சிக்கப்படாம இருந்தாங்க. ஆனா தானியேலுடைய வாழ்க்கை பார்த்து அதுக்கப்புறம் அவங்க எப்படி ஆண்டவரே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டாங்களோ அந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான விதத்துல தம்பியுடைய வாழ்க்கை முன்மாறி சாட்சியுள்ள வாழ்க்கை ஆண்டவரே அதை பார்த்து அவங்க மனைவி மனம் திரும்பி ரட்சிக்கப்படும்படியாய் செய்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட பிறகு 2 பேரும் விசுவாசத்திலையும் கீழ்ப்படுதலையும் உம்மை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை கொடுத்தீர் ஆண்டவரே. அவங்களுக்கு ஒரு குறையும் இல்லாதபடி நீர் காத்து கொண்டீர், அதற்காக நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே ஆண்டவரே அவர்கள் விசுவாசத்துல உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. ஆந்திரால குடும்ப வாழ்க்கை ஆரம்பித்தாலும் மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு நீ சொல்லும் போது அது கீழ்ப்படி தமிழ்நாட்டுக்கு வந்து ஆண்டவரே அவர்கள் வாடகை எடுத்து வீடு இருக்கவும் அவங்களுக்கு சரியான நேரத்துல அவங்க மனைவிக்கு வேலை கிடைக்கவும் தம்பி செய்யற வேலையிலையும் ஒரு ஆண்டவரே அதாவது யாருக்கும் கடன் இல்லாதபடி அவங்க வாழக்கூடிய வாழ்க்கை கொடுத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். விசுவாசத்துல தகப்பனை சார்ந்தோ சகோதரர்களை சார்ந்தோ யாரும் சார்ந்து வாழாதபடி உண்மையே சார்ந்து 2 பேரும் வாழக்கூடிய வாழ்க்கை கொடுத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல அவங்களை இருவரை நேசித்து அவங்களுக்கு ஆண்டவரே முதலாவது ஒரு மகனை கொடுத்தீர், அதற்காக நன்றி சொல்லி துதிக்கிறேன். 2வது இப்போ ஒரு மகளும் கொடுத்துருக்கீங்க, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே தேவரீர் அது 2 பேர் ரட்சிக்கப்பட்டு மாற்றப்பட்ட பிறகு எவ்வளவாக ஆண்டவரே அவங்க குடும்பத்தாரு ஆண்டவரே ஜானுடைய மனைவியுடைய குடும்பத்தாரு
உண்மை தேடுகிறவர்களா இருந்தாலும் ஆனா ஆழமான மனந்திரும்பல் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக சத்தியத்தின்படி வாழுகிற வாழ்க்கைக்குள்ளாக அவங்க இல்லாதிருக்கும் போது இவங்க 2 பேருடைய வாழ்க்கை, முதலாவது ஜானுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஒரு சாட்சியா வைத்தீருங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். அதே மாதிரி அவங்க மனைவி வாழ்க்கையும் இப்போ சாட்சியா வைத்திருக்கிறீர். உங்களுடைய சத்தியத்தின்படி வாழணும், இப்படிதான் கிறிஸ்தவர்கள் வாழணுன்ற அந்த முன்மாறியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து காட்டும்படியா உதவி செய்து வருகிறீர். அதற்காக நன்றி சொல்லி துதிக்கிறேன். அவருடைய இருவரும் சேர்ந்து ஆண்டவரே குடும்பத்தாரும் உமக்குள்ளாய் பலப்படவும், ரட்சிக்கப்படவும், குடும்பங்கள் கட்டப்படவும், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்காக உழைக்கணும், வாழணுன்ற வாஞ்சியும் விருப்பம் கொடுத்து நீர் வழிநடத்தி வருவதற்காக நன்றி சொல்லி துதிக்கிறேன். ஆண்டவரே தகப்பனே, இவர்கள வாழ்க்கையில நீ செய்த அதிசயங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக வைத்ததுக்காக நன்றி சொல்லி துதிக்கிறேன். ஆண்டவரே ஜானு கூட எத்தனையோ பேருக்கு ஆண்டவரே சாட்சி கொடுக்கும், அவங்க நண்பர்களுக்கு இன்னும் உறவினர்களுக்கு அநேகருக்கு சாட்சி சொல்லுவோம், உங்களுடைய ஆலோசனை சொல்லுவோம், உங்களுடைய சத்தியத்தை போதிக்கும் நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லி துதிக்கிறேன். எத்தனையோ பேர் ஆச்சரியப்படும்படியாக தம்பியுடைய வாழ்க்கை நீர் வைத்ததுக்காக நன்றி சொல்லி துதிக்கிறேன். அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமா வைத்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லி துதிக்கிறேன். மென்மேலும் இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்துங்க. முடிய பறைந்து உமக்கு சாட்சியா இருக்கவும், உங்களுடைய ராஜ்யத்துக்காக மகிமைக்காக ஆண்டவர் உழைக்கவும், உங்களுடைய ஊழியத்துல பங்கெடுக்கவும் அதிகமாய் உதவி செய்தரலும். எல்லாத்துக்கும் மேலாக ஆண்டவரே, இப்போ கேட்க போற செய்தி மூலியமாக கூட நீர் பேசும் ஆண்டவரே. அந்த வார்த்தை ஒவ்வொருத்தருக்கும் மிகுந்த பிரயோஜனம் உள்ளதா இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த வார்த்தை ஒவ்வொருத்தரோட பேசக்கூடியதா இருக்கட்டும். தொடர்ந்து நீர் கிரியை செய்தரலும் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்த ஜூம் மீட்டிங் ஊழியத்துக்காக நன்றி சொல்லி துதிக்கிறேன். தொடர்ந்து இந்த ஊழியத்தை நீர் ஆசிரித்து உங்களோட நாம மயப்படுத்திக் கொள்ள வேண்டும். துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்து நாமத்துல வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். ஆமென். தேங்க்யூ அண்ணா. வெல்கம். பிரியமானவர்களே, தொடர்ந்து நீங்க பிரதர் குடும்பத்துக்காக ஜெபிச்சுக்கோங்க. இப்போது கூட நம்ம மத்தியில சகோதரி மேரி கிஜேன் அவங்க தேவனுடைய வார்த்தை கொடுத்திருக்காங்க. பிரியமானவர்களே, அவங்க விழுப்புரத்துல தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்காங்க. பிரியமானவர்களே, அவங்க எடுத்துக்கொண்ட டாபிக் ஆனது தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கான். இந்த டாபிக்ல இருந்து தேவனுடைய வார்த்தை கேட்கலாம். பிரியமானவர்களே, ஜெபத்தோடு கூட தேவனுடைய வார்த்தை கடந்து செல்வோம். ஓவர் டு கிரியன் மீடியா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த நாளில் கூட சாமி ஜூமில் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக உம்மை துதிக்கிறோம். உடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே. இந்த நாளில் பேசும்போது நீங்கள் பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க சாமி. உடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நாளில் நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு 1 யோவான் 4:16. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் நம்ம மேலே வைத்த அன்பு மகா பெரியது, அதுக்கு அளவே இல்லை. அவருடைய அன்பை நினைத்து பார்க்கும்போது அவர் இந்த வானத்தை விட்டுட்டு இந்த பூமிக்கு நமக்காக தம்மே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அவருடைய அன்பை நம்ம ருசி பார்க்கணும். எப்படி ருசி பார்க்கணுன்னா, அவரை குறித்து தெரிந்து கொள்றதுக்கு வேதத்தை வாசிக்கணும். வாசிக்க வாசிக்க அது நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்குது. அவரோடு கூட நம்ம இணைந்து இருக்கணும்னா, ஆவியில் பலப்படணும்னா ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது ஆவியில் நம்ம பலப்படுறோம். ஆவிக்குரிய காரியத்தில் அனலாக எழும்புகிறோம். உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுறோம். அந்த புதுப்பிக்கப்படும் போது ஆவியில் நாங்கள் பலப்பட்டு ஆண்டுக்குள்ளார நம்ம அணுதினமும் உற்சாகத்தில் திடப்படுறோம். அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் அணுதினமும் ஆண்டோட அன்பை ருசி பார்க்கணும். ருசி பார்க்கும்போது அது தேனிலும் மதுரமான அன்பு, அதை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். எப்படி நம்ம அதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னா, நம்ம அதை ருசி பார்க்குறோன்னா, ஆண்டு என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டு எல்லா காரியங்களையும் செய்கிறாரு. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. வானத்தை பூமியை உண்டாக்குனாரு, அவருடைய சாயலை நம்மளை உண்டாக்குனாரு, எல்லாவற்றையும் ஆண்டு செய்தார். ஆனால் அவரால் ஒன்றே ஒன்று மட்டும் முடியாது. என்ன முடியாதுன்னா,
நம்மளை விட்டு அவரால் பிரிய முடியாது, நம்மளை விட்டு அவர் விலக முடியாது. அவர் அன்பாகவே இருக்கிறதுனால நம்மளோடு கூட அவர் எப்போதும் தரித்திருக்க விரும்புகிறாரு. ஆனால் அவர் நம்ம இருதயத்தில் இருக்கிறதுக்கு அவருக்கு உகந்த பாத்திரமாக நம்மளுடைய வாழ்க்கை காணப்படணும். அப்போது அவர் நமக்கு கண்ணை வைத்து ஆலோசனை கொடுப்பேன்னு சொல்கிறார். கண்ணை வைத்து ஆலோசனை கொடுக்கும்போது அவருக்கு பிரியமாகவே நம்ம நடக்கணும். அப்படியாக இன்னைக்கு 3 பேரை நம்ம பார்ப்போம். ஆபிரகாம் ஆண்டவரை நேசித்தார், ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தார். என்னுடைய சிநேகிதன் ஆண்டவர் சொன்னார். அந்த அளவுக்கு ஆண்டவரோடு கூட அவர் சஞ்சரித்தார், ஆண்டவரோடு கூட வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 7:3 வசனம், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா. ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்கிறார். உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன்னுடைய ஜனங்களையும் உன்னுடைய தேசத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அப்போ அவர் அழைக்கும் போது அவரிடத்துல அன்பா இருந்ததுனால அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அவர் வராரு. அவர் வரும்போது அவருக்குன்னு ஒன்றுமே இல்லை. அவர் ஆண்டருடைய வார்த்தையை விசுவாசித்து வரும்போது அந்த 6வது வசனம், அந்தபடி தேவன் அவனை நோக்கி, உன் சன்னதியார் அந்நிய தேசத்தில் சஞ்சரிப்பார்கள், அத்தேசத்தார் அவர்களை அடிமையாக்கி 400 வருஷம் துன்பப்படுத்துவார்கள். அவர் துன்பத்தின் வழியாக தான் வந்தார். வரும்போது அவர் கஷ்டம் இல்லாமல் இல்லை. அவருக்கும் அவருடைய அண்ணன் பையனாகி லோத்துக்கும் மனசஞ்சலங்கள் இருந்தது. ஆனாலும் அவர் ஆண்டவரை விசுவாசித்தார். ஆண்டவரை விசுவாசித்தனால எந்த காரியத்தில் அவர் பின்னிட்டு பார்க்கல. அவருக்கு 1 அடி நீளம் கூட 5வது வசனத்தை படிக்கும்போது அவருக்கு 1 அடி நீளம் கூட கிடையாது. அப்படியாக அவருக்கு பிள்ளைகளும் இல்லை. அப்படி இருக்கும்போது கூட ஆண்டவரை விசுவாசித்தார். ஆண்டவர் அவரை அப்படியே சும்மா விடலை. அவர் ஆண்டவரை ஆசீர்வதித்து 25 வருஷம் அவர் காத்திருந்து அவருக்கு ஒரு மகனை கொடுக்குறாரு. அந்த மகனை ஒரு சந்தோஷத்தோடு கூட வளர்க்குறாரு, நேசத்தோடு கூட வளர்க்குறாரு, பாசத்தை கொட்டி வளர்க்குறாரு. ஆனால் ஆண்டவர் பார்க்குறாரு, எனக்கு சிநேகிதனாக இருக்கிறவன் தன்னுடைய குமாரனை நேசிக்கிறானே, பரீட்சை வைப்போன்னு சொல்லி அவரை சோதிக்கிறாரு. சோதிக்கும் போது அவர் ஆண்டவரை காட்டிலும் மகனை நேசிக்கலைன்றது விசுவாசத்தில் அவர் வெற்றி பார்த்தார். தன்னுடைய ஒரே குமாரனை பலி செலுத்தணும் போது அவர் பலி செலுத்த தன்னுடைய பிள்ளையை ஒப்பு கொடுக்கும் போது அந்த பிள்ளையோ அப்படியே தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சதை பார்த்தோம். அப்படியாக விசுவாசத்தின் தந்தையாகிய ஆபிரகாம் அந்த பரீட்சையில் ஜெயித்தார், சோதனையில் ஜெயித்தார். அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய அன்பை ருசித்தார். தன்னுடைய மகனை பலியிட போடுறத கூட தன்னுடைய மனைவியாகிய சாராள் கிட்ட கூட அவர் சொல்லலை. அப்படியாக அவருடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அபரிதமான முறையில் ஆசீர்வதித்தார். அப்படியாக ஆபிரகாமுடைய விசுவாச தந்தையாக்கிய அவர் வழியில் நம்மளும் காணப்படுறோம். விசுவாசத்தில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது, விசுவாசத்தில் நம்ம வெற்றி பார்க்கணும். அடுத்ததாக யோசேப்பு பார்க்குறோம். யோசேப்பு ஆண்டவரை நேசித்ததுனால அவரும் விசுவாசத்தில் வெற்றியை பார்த்தார். யோசேப்பு அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தில் 9வது வசனம், அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படி விற்று போட்டார்கள். அவருடைய சொந்த சகோதரர்களே யோசேப்பை விற்று போட்டார்கள். 20 வெள்ளி காசுக்காக தன்னுடைய சொந்த சகோதரர்களால் விற்கப்பட்டார், குழியில் போடப்பட்டார். ஆனால் துரோகம் பண்ணாங்க, தன்னுடைய சகோதரர்களே துரோகம் பண்ணாங்க. ஆனால் அவர் அவங்க மேலே மனசஞ்சலம் வைக்கல, தன்னை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார். ஆண்டவருக்காக விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார். அதே போல் இப்போ அடிமையாக இருந்தார். அடிமையாக இருக்கும்போது கூட அவருக்கு அவமானம் ஏற்பட்டது.
அவமானத்திலையும் சாமி ஆண்டவருக்கு அவர் உறுதியாக இருந்தார். எந்த விதத்தில் நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன்னு சொல்லி உறுதியாக இருந்தார். அவமானத்தின் வேலையிலும் சரி ஆண்டவரை பிடித்து கொண்டார். விசுவாசத்தில் பலப்பட்டார். அதே போல் பார்வோனுடைய அந்த பார்வோனுடைய காரியத்தில் கூட சாமி அவர் சோர்ந்து போல. அவருக்குன்னு ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். சிறைக்கு கொண்டு போக போகிறாரு. அந்த சிறையில் கஷ்டங்கள் வேதனைகள், அங்கேயும் அவர் சோர்ந்து போகலை. மற்றொரு இடத்துல உதவி நாடுறாரு. ஆனால் அவருக்குன்னு ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறாரு. மற்ற மனுஷங்க மூலமா அவருக்கு உதவி செய்யலை. ஆனாலும் ஆண்டவர் அவரை எகிப்து தேசத்தில் அப்போஸ்தலர் 7:11 பின்பு எகிப்து கானான் என்னும் தேசம் எங்கும் பஞ்சம் மிகுந்த வருத்தமும் உண்டாகி நம்முடைய பிதாக்களுக்கு ஆகாரம் கிடையாமற் போயிற்று. அப்போது எகிப்திலே தானியம் உண்டு என்று யாக்கோப்பு கேள்விப்பட்டு நம்முடைய பிதாக்கள் முதலாம் தரம் அனுப்பினான். இரண்டாம் தரம் யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை தெரியப்படுத்தினார். யோசேப்புடைய வம்சமும் பார்வோனுக்கு தெரிய வந்தது. பின்பு யோசேப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோப்பு தன்னுடைய இனத்தார் யாவருமாகிய 75 பேரை அழைத்து அனுப்பினான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு பார்வோனுடைய பக்கத்தில் உயர்த்தப்பட்டு தன்னுடைய குடும்பத்தார் 75 பேரை அழைத்து வந்து அவங்களையும் அவன் போஷித்தான். அந்த அளவுக்கு ஆண்டவர் அவனை உயர்த்தினார். அப்போது ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்கணும். ருசி பார்த்து அந்த ருசியை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும். உறுதியாக இருக்கணும். ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார், நானும் அன்பாகவே இருப்பேன். அந்த அன்பு பிறருக்கு கொடுக்கணும். கொடுக்கும் போது தான் அவங்க பலப்படுத்தப்படுறாங்க, உறுதியாக இருக்கிறாங்க. அவர் அவமானப்படுத்தப்படும் போது கூட உறுதியாக விசுவாசத்தை காத்து கொண்டார். யோசேப்பு போல பரிசுத்தமாகவும் விசுவாசத்தில் உறுதியுமாக இருந்து தேவனை பிரியப்படுத்தணும். அப்படி தேவனை பிரியப்படுத்தக்கூடிய வாழ்க்கை வாழத்தை தான் நம்மளும் ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு அர்த்தம். என்னுடைய வாழ்க்கையில் கூட தேவனை நான் பற்றி கொண்ட போது ஆண்டவருக்கு எப்படி பிரியமாக நடக்கணும், எப்படி பிரியமாக அவரிடத்துல நம்ம காத்திருக்கணும், அதை கற்றுக்கொண்டேன் நான். மனுஷனை இவங்க பார்க்குறாங்க, அவங்க பார்க்குறாங்கல்ல, ஆண்டவர் என்னை பார்க்குறாங்க. எப்படி தாவீது கர்த்தரை எப்போது கண் முன்பாக வைத்து தன்னை எப்படி பரிசுத்தமாக காத்து கொண்டாரோ அதுபோல் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கென்ற பரிசுத்தமாக இருந்து அவருக்காக அவரை பிரியப்படுத்தணுன்ற அந்த நோக்க திட்டம் எனக்குள்ளார காணப்பட்டது. அப்படியாக ஆபிரகாமும் யோசேப்பும் ஆண்டோடைய அன்பை ருசித்திருந்ததுனால அவங்க ஆண்டோருக்குன்ற விசுவாசத்தில் பலப்பட்டாங்க. அதே போல் அடுத்ததா ஸ்தேவானை பார்க்குறோம். ஸ்தேவான் ஒரு இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் சபையில் முதல் இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார். அப்போஸ்தலர் 7:54 இவைகளை அவர்கள் கேட்டபோது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதை மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். ஸ்தேவான் ஆண்டவரை நேசித்தார், ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்தார், தன்னை முழுமையாக இரத்த சாட்சியை மறிக்க ஒப்பு கொடுத்தார். பாருங்க, பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராக இருந்தார். அவர் வானத்தை அண்ணாந்து பார்க்குறாரு. ஆண்டவர் அவரை எழுந்து நின்று வரவேற்கிறார். தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு ஆண்டவர் அந்த இடத்துல நிற்கிறார். ஏன்னா ஸ்தேவான் அவர் கல்லிருந்து கொல்லப்படுறாரு. ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக மறிக்கிறாரு. கல்லிருந்து கொல்றாங்க. ஆனால் அந்த வலி வேதனையும் அவருக்கு தெரியல. அவர் வானத்தை அண்ணாந்து பார்க்குறாரு. இயேசு கிறிஸ்து தனக்காக எழுந்து நிற்கிறத அவர் பார்க்குறாரு. அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் வானம் திறந்திருக்கிறத பார்க்குறாரு. மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசத்தில் நிற்கிறதையும்
காண்கிறேன் என்றார். ஆண்டவருடைய முகத்தை அவர் பார்க்குறாரு. அப்போது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழட்டி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்போது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். கல்லெறிந்து ஸ்தேவானை கொல்றாங்க. அவர் அப்படியே தன்னை அர்ப்பணிக்கிறாரு. ஏன்னா ஆண்டோடைய அன்பு அவர் ருசி பார்த்தாரு, விசுவாசத்தை காத்து கொண்டார், உறுதியா இருந்தார். அப்படியாக ஆண்டவரை நமக்காக தன்னையே பலி செலுத்தினார். எப்படி பலி செலுத்தினார்? நம்ம மேல இருந்த அன்பு. நரகத்துக்கு யாரும் போயிடக்கூடாது, பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பணுமே. அந்த பாவத்தினுடைய பரிகாரம் நரகம் வச்சு மனம் திரும்பும் போது நித்தியமான பரலோகம் இருக்குதுன்றதுனால அவர் தன்னையே பலி செலுத்தினார். அப்படியாக ஸ்தேவானும் ஆண்டவருடைய வழியிலேயே ஆண்டவருக்கும் ஸ்தேவானுக்கும் 8 ஒற்றுமைகள் காணப்படுது. எப்படி ஆண்டவர் சிலுவையில் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தாரோ அதே போல ஸ்தேவானும் முழுமையாக ஒப்பு கொடுத்தாரு. 8 காரியங்கள் பார்க்குறோம். ஆசாரியன் முன் நிறுத்தப்பட்டார். ஸ்தேவான் ஆசாரியர் முன் நிறுத்தப்பட்டார். 7வது அதிகாரம் 1வது வசனத்துல பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்டான். ஆசிரியர் முன்பாக நிறுத்தி ஸ்தேவானை பேசுறாங்க. அதே போல 2வது, தேவாலயம் இடித்து கட்டப்படுவான். 6:14. எப்படி என்றால், நசரேயனாகிய இந்த இயேசு, அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமையின் மாற்றுவார் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். அப்படியாக அதே போலதான் ஸ்தேவானுக்கும் ஆலயம் கட்டுவான்னு சொல்லி அந்த வார்த்தை எழுதப்பட்டது. அதே போல பொய் சாட்சிகளால் நிறுத்தப்பட்டார். பொய் சாட்சிகள் அப்போஸ்தலர் 6:13. பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறார்கள். அதே போல தூஷிக்கப்பட்டார். 5வது பாயிண்ட், தூஷிக்கப்படுறாரு. அதே போல ஆவியை ஒப்பு கொடுத்தார். அப்போஸ்தலர் 7:59. அப்போது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஒப்புக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். அப்படியாக மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். 7வது பாயிண்ட், மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். 7:60வது வசனம். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தார். அப்படியாக ஸ்தேவான் இரத்த சாட்சியா மரித்தார். ஆண்டவருக்குன்னு தன்னை முழுமையா அர்ப்பணித்தார். அவருடைய முகம் தேவ தூதர் முகத்தை போல இருந்தது. இந்த 7வது அதிகாரத்தை வாசிக்கும் போது அவர் அப்படியாக ஆண்டவருக்குன்னு வல்லமையா பிரசங்கித்தாரு. இதில் 60 வசனம் தான் இருக்குது. அதை வாசிக்கும் போது வல்லமையா பிரசங்கித்தாரு. தன்னை முழுமையா இரத்த சாட்சியை ஒப்பு கொடுத்தாரு. ஆண்டவருடைய அன்பு அவர் ருசி பார்த்ததுனால தான் தன்னை முழுமையா இரத்த சாட்சியை மரித்தார். அப்படியாக இந்த பூமியில வாழும்போது நம்ம ஆண்டருக்குன்னு ஒரு வைராக்கியமா ஒரு திட்டமிட்டு ஆண்டருடைய சித்தத்துக்கு நம்மள ஒரு அணு அலைகளை பிசுங்காத படிக்க கர்த்தருக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து இரத்த சாட்சிக்காக நம்மளை ஒப்பு கொடுத்து வாழும்போது ஆண்டவர் எப்படி ஸ்தேவானை வானத்திலிருந்து எழுந்து நின்று வரவேற்றாரோ அதுபோல இந்த உலகத்துல நம்மளும் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், அப்படியாக ஒரு வைராக்கியமா ஒரு திட்டமிட்டு ஆண்டோடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்ம இரத்த சாட்சியா மறிக்கலைனாலும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வைராக்கியமா ஒரு தீர்மானமா கர்த்தருக்கண்டு நம்ம வாழும் போது அவர் நம்மளை எழுந்து நின்று வரவேற்க வல்லவரா இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வல்லமுள்ள தேவனை நம்முடைய வாழ்க்கையில உறுதியா பற்றி கொண்டு விசுவாசத்துல நம்ம வெற்றியை பார்க்கணும். அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காலங்களும் ஒவ்வொரு நாளுகளும் நம்ம விசுவாசத்துல வளரணும். ஒவ்வொரு நாளும்
ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் விசுவாசத்துல நம்ம உயிர்ப்பிக்கப்படணும். எப்போது வேதத்தை வாசித்து செபித்து விசுவாசத்தை நம்ம தட்டி எழுப்பி கொண்டே இருக்கணும். அந்த விசுவாசத்துல நம்ம அனுதினமும் உறுதி ஆணி வேறாக விசுவாசத்தை நம்ம பற்றி கொண்டா கத்தருக்குன்னு நம்ம வல்லமையா எழும்ப முடியும். என்னுடைய வாழ்க்கையில சிறு வயதுல இருந்து எனக்கு ஆண்டவர் மேல ஒரு பற்று, எவ்வளோ போராட்டங்கள் வந்தது. ஆனால் ஆண்டவரை உறுதியா பிடித்து கொண்டேன். விசுவாசத்துல ஆண்டருக்குன்னு வைராக்கியமா காணப்பட சொல்லு. சோதனைகள் மத்தியிலும் வேதனைகள் மத்தியிலும் உறுதியா கத்தருக்கென்று நிற்கக்கூடிய அந்த பலனை நான் பெற்றுக்கொண்டேன். ஆண்டருக்காக நிற்கணும், முடிவு பொருந்த ஆண்டருக்காக நிற்கணும். என்னுடைய வாழ்க்கையில கூட கடைசி மட்டும் ஆண்டருக்கு நிற்கணும். ஆண்டருடைய காரியத்துல வெற்றியை பார்க்கணும். ஆண்டருக்காக நீ எழும்பி பிரகாசிக்கணும். அப்படியாக அநேகர் பார்க்குறோம், சோர்ந்து போய் பின்னிட்டு பார்த்துறாங்க. ஒரு 5 பேரை பார்க்குறோம். 5 பேர் ஆண்டோடைய ஊழியத்தை செய்தாங்க. அந்த 5 பேரும் ஆண்டருக்குன்னு வல்லமையா இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் அவங்களுக்கு சோதனைன்னு வரும்போது அங்கேருந்து ஆண்டவர் பார்க்குறாரு, இந்த சோதனை நீ ஜெயிக்கணுமே என்னுடைய பிள்ளைங்கன்னு சொல்லி பரலோகத்திலிருந்து ஆண்டவர் கவனிக்கிறாரு. அதில் 4 பேர் அந்த உபத்திரத்தின் மத்தியில் போராட்டத்தின் மத்தியில் கத்தரை நிற்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் அந்த உபத்திரத்தை பார்த்து சோர்ந்து போயிட்டாரு. அந்த ஆண்டவர் தேவ தூதரங்களுக்கு கிரீடம் கொடுத்து அனுப்புகிறாரு. 5 பேர் இருக்கிறாங்க, எனக்குன்னு வைராகியமா நிற்கிறாங்கன்னு சொல்லி 5 கிரீடங்களை கொடுத்து அனுப்பும் போது அதில் 4 பேர் உறுதியா வைராகியமா கத்தற்கன்று நிற்கிறாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் சோர்ந்து பின்னிட்டுட்டாரு. சூழ்நிலையை பார்த்து அவரு பின்னிட்டதுனால 4 தேவதூதருங்க அந்த 4 பேர் உறுதியா இருந்த ரத்த சாட்சியம் மறித்தாங்க. 4 கிரீடங்கள் வைக்கப்பட்டது. ஆனா ஒரு தேவதூதர் பின்னாடியே நின்றுட்டாரு. ஏன்னா இவர் சோர்ந்து போய் பின்னிட்டு பார்த்துட்டார் ஒருத்தர். அதனால தேவதூதன் மன சஞ்சலத்தோடு கூட நின்றுட்டாரு. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில அவ்விசுவாசம் இருக்கக்கூடாது. வேதத்தை வாசித்து அனுதினமும் உள்ளான மனுஷன் நம்ம புதுப்பிக்கப்பட்டு எப்போது கத்தருக்கண்டு வைராக்கியமா இருந்து ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும். இந்த பூமியில வாழக்கூடிய இந்த ஒரே ஒரு வாழ்க்கை, கொஞ்ச கால வாழ்க்கை, ரத்த சாட்சியம் மறிக்க கூட நம்ம ஒப்பு கொடுக்கணும். அந்த அன்பு, கல்வாரின் அன்பு எப்படி தன்னையே அர்ப்பணித்தாரோ அந்த அன்பு நம்ம இருதயங்களை நிரப்பப்படணும். கத்தருக்குன்னு வைராக்கியமா இருக்கணும். எப்படி ஆபிரகாமும் ஆண்டவர் யோசேப்பும் ஸ்தேவானும் ஆண்டருக்குன்னு உறுதியா இருந்தாங்களோ அப்படிப்பட்ட ஒரு உறுதி எனக்கு நமக்கு வேணும்னு உம்மிடத்துல நான் கேட்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனே, இந்த நாளுக்காக கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த நாளை எனக்கு கொடுத்த ஆண்டவரே ஸ்லாக்கியத்துக்காக உம்மை துதிக்கிறப்பா. ஆண்டவரே, ஆபிரகாம் உம்முடைய அன்பை ருசிச்சதுனால உமக்கு சிநேகிதா இருந்தாரே சாமி. ஆண்டவரே, ஒரு கடைசி வரைக்கும் உண்மை நேசித்தவரா வந்தாரு சாமி. எங்களுக்கு விசுவாச தந்தையா அவரை வைத்திருக்கிறீங்களே சாமி. அப்படியாக யோசேப்பு பரிசுத்தமா தன்னை காத்து கொண்டாரு. உபத்திரத்துல உறுதியா இருந்தாரு. அவமானத்துல ஆண்டவரே தனக்கு ஆண்டவர் என்ன கஷ்டம் வந்தாலும் அவமானப்பட்டாலும் ஆண்டவரே விரோதித்தாலும் சகோதரர்களால எல்லாவற்றையும் மன்னித்து அவங்கள நேசித்து ஆண்டவரே 75 பேரை போஷிக்கிற அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டாரே சாமி. அப்படியாக ஸ்தேவான் ரத்த சாட்சியம் மறிக்க தன்னை அர்ப்பணித்தாரே சாமி. அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு என்னுடைய வாழ்க்கையில எங்களுடைய வாழ்க்கையில காணப்படணும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்ற அந்த உறுதி, அந்த வைராகி எங்க வாழ்க்கையில காணப்படட்டும்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், இந்த வார்த்தைக்காக உம்மை துதிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ அக்கா. பிரியமானவர்களே, இந்த தினத்திலும் கூட மேரி கிஜின் அக்கா நம்ம மத்தியில தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்ட கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். பிரியமானவர்களே,